இன்னைக்கு நம்மளுடைய சினி பூத்துல பராசக்தி படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். சிவகார்த்திகேயனுடைய 25வது திரைப்படமா பராசக்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள், பெரிய பெரிய விமர்சனங்கள் அப்படின்னு ஓடிக்கிட்டே தான் இருக்குது இப்போ வரைக்குமே. இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்த்த ரசிகர்கள் அவங்க இந்த படத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்றதையும் ஃபீட்பேக்காக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சுதா கோங்கராவுடைய இயக்கத்தில் பராசக்தி அப்படின்ற படம் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே அது ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருந்துச்சா அப்படின்றதான் எல்லாருடைய கேள்வி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துடைய கதைக்களம் என்ன அப்படின்னு பார்த்தா 1960 இந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. இந்தி ஷுட் பி மேண்டிட்டரி அப்படின்ற மாதிரி கொண்டு வந்தாங்க. ஹிந்தி எல்லா இடங்கள்லையுமே இருக்கணும், காலேஜ் அண்ட் ஸ்கூல்ஸ் இப்படின்னு சொல்லி எல்லா இடங்கள்லையுமே ஹிந்தி டெஃபினட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. பட் அவங்க ஹிந்தி கொண்டு வந்ததை தாண்டி தமிழ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது, அது அப்படியே கம்மி பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணாங்கன்னெலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இந்த திரைப்படத்தில் ஹிந்தியுடைய திணிப்பு அப்படின்றத மட்டும் சொன்னாங்க. ஆனால் இந்த ஹிந்தி திணிப்பு எல்லா மாநிலங்களையும் ஏற்றுக்கிட்டாங்களா அப்படின்றது ஒரு டவுட். ஏன்னா அவங்களுக்குன்னு ஒவ்வொரு லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஈவன் நம்மளுடைய நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்னு எடுத்துட்டோம்னா இங்கே இருக்கிற தமிழை எப்படி எங்களால் விட்டு கொடுக்க முடியும்? 2000-3000 வருஷத்துக்கும் பழமையானதில் எங்களுடைய தமிழ், அதெல்லாம் எங்களால் விட முடியாதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் விடாப்பிடியாக இருந்தாங்க. அப்படி மாணவர்களில் நிறைய பேர் இதை போராட்டமாகவே மாற்ற ஆரம்பித்தாங்க. அப்படிப்பட்ட அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, இங்கே இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் என்னென்ன பண்ணுச்சு அப்படின்றதான் இந்த பராசக்தி திரைப்படத்துடைய கதைக்களம். சரி, இப்போ இந்த பராசக்தி திரைப்படத்தில் யாருப்பா அதிகமாக ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், கதையாக இந்த படம் ஒரு பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணாலும் ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாத ஒரு கட்டாயத்தில் தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படமே அப்படி தான் போயாகணும், அப்படிப்பட்ட ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த திரைப்படத்துக்கு கொடுத்தாகணுன்ற மாதிரி ரொம்ப ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான் இந்த படத்துக்கு கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோவாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் வேகம் எடுக்குமா அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் ஏமாற்றதை தான் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயனுடைய நடிப்பு அந்த காலகட்டத்தில் நடிக்கணும் அப்படின்றதுனால அந்த காலகட்டத்து மாறி நடிக்கணும் அப்படின்றது அவருடைய மைண்டில் ரொம்ப அழகாக ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதனால் அவருடைய நடிப்பை பார்க்கும்போது அக்காலமான ஒரு கன்ஃபியூஷன் வர மாதிரியான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருந்தாரு. கூடவே அந்த டைம் அப்படின்னும்போது அந்த பீரியடுக்கு ஏற்ற மாதிரியான நடிப்பு வேணுன்றதுனால இப்போது மீதம் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் இப்போ கரண்டில் இருக்கிற சுச்சுவேஷன் தான் நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் கொஞ்சம் பாஸ்ட்டுக்கு போய் நடிக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னார். பட் இவர் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது இந்த படத்துடைய வில்லன் ரவி மோகன். இப்போது நம்ம எல்லாருமே ரவி மோகனை ஒரு நல்ல ஹீரோவாக பார்த்துருப்போம். ஆனால் இவருக்கு தெரியும் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளே என்னென்னா வில்லனுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இந்த தனி ஒருவன் படத்தில் கிடச்சதுன்னு தெரியும். அரவிந்த் சாமியார் எல்லாருமே வச்சு தூக்கி கொண்டாடினாங்கன்ற மாதிரியான ஒரு படமாக அது அமைஞ்சிருந்துச்சு. அப்படியே இந்த படமும் வரணுன்றதுனால ஒரு டெரரான வில்லன் நமக்கே பார்க்கும்போது என்னையா இப்படி இருக்காரு, என்னையா மனுஷனாயா இவங்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை திட்டணும் அப்படின்ற லெவலுக்கு அதை கொண்டு போயிட்டாரு. ஸோ அதனாலேயே எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டிங் அப்படின்னு சொல்லலாம். ஈவன் சிவகார்த்திகேயன், ரவி மோகன் அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக அவங்க ஸ்ட்ரென்த்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது அதர்வா. இந்த படத்துக்கு அதர்வா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர்னு தான் சொல்லணும். ஏன்னா வேற எந்த திரைப்படங்களையும் அதர்வாவை இப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியல. சுதா அவர்கள் எப்படி அதர்வாவை யூஸ் பண்ணும் அப்படின்றத ஃபுல்லாக ப்ளே பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி அதர்வாவும் கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ஸ்ரீலீலாக்கு இந்த திரைப்படம் தமிழ் அறிமுகம் அப்படின்றது ஒரு நல்ல ப்ரொஃபைல்னே சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நம்ம அவங்கள ஒரு கமர்ஷியல் ஆக்ட்ரஸாக பார்த்துட்டு இருந்தோம். இதில் நடிக்கிறதுக்கு நிறைய ஸ்கோப் இருந்துச்சு. அந்த ஸ்கோப் எல்லாத்தையுமே ஸ்ரீலீலா ஃபில் பண்ணிட்டாங்க. மறுபடியும் தமிழ் சினிமா ஸ்ரீலீலாவுடைய அடுத்த படத்துக்கு வெயிட் பண்ணும் அப்படின்ற லெவலில் அவங்களுடைய கேரக்டர்ஸும் சரி, அவங்களுடைய காஸ்டியூம்ஸும் சரி எல்லாமே தனித்துவமாக இருக்குது இந்த படத்தில். ஈவன் இதை பார்க்கும்போது ஸ்ரீலீலா தானா அப்படின்ற ஒரு டவுட் இருந்தாலும் அவங்களுடைய நடிப்பில் நான் தான் ஸ்ரீலீலா பார்த்துக்கங்க இதான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படத்தை ஹேண்டில் பண்ண விதம் அப்படின்னு பார்த்தா ஹிந்தி திணிப்பை பற்றி மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே தவிர்த்து அதில் இந்தி மக்களை பற்றி நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெளிவாக இருந்திருக்காங்க. அந்த படத்துலேயும் அது ரொம்ப தெளிவாக தெரியுது. இப்போ அந்த டைம்லையுமே மக்கள் எல்லாருமே ஒன்றானவங்க தான், அதில் யாரையுமே பிரித்து நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. அந்த மைண்ட் செட் அப்படியே அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்து பிரதிபலிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரியான பிளான் தான் அவங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த படத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ணாங்க. ஹிந்தி மட்டுமே தான் எங்களுக்கு வேண்டான்னு சொல்கிறோம், ஹிந்தியை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம், ஆனால் ஹிந்தி மக்களுக்கு எதிராக நாங்கள் கிடையாது, அவங்களுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துமே எங்ககிட்ட கிடையாது அப்படின்றதுல ரொம்ப கிளியர் அண்ட் கட்டாகவே இதில் சுதா கோங்கரா அவர்கள் ரெடி பண்ணியிருக்காங்க.
அடுத்ததான் மியூசிக்னு வரும்போது இந்த ஜிவி பிரகாஷ் இதுக்கப்புறம் தலைமுறையாக இந்த படத்தில் ஏதாவது ஒரு பாட்டு பேசணும் அப்படின்னா ஜிவி பிரகாஷை கூப்பிடுங்கன்ற மாதிரி இந்த படத்தை அப்படி பட்டையை கிளப்பி விட்டு மியூசிக் போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அவர் போட்ட பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பாட்டோடைய மியூசிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அந்த காலகட்டத்தில் அந்த படத்துக்கு இப்படி தான் நான் போட்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது ரொம்ப ஓல்டு ட்ரெண்டாக இல்லாமல் இப்போ கேட்குறவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இந்த ஆடியன்ஸ்க்கு ரொம்பவே அட்ராக்ட் ஆகிற மாதிரியான வகையில் அதை ஃபியூஷனேட் பண்ணி கொடுத்ததுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஈவன் எப்படி சூரரை போட்டில் இவங்களுடைய காம்போ ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சதோ அதே மாதிரி மியூசிக்னு வரும்போது கண்டிப்பாக இவங்களுடைய காம்போ அடிச்சிக்கவே முடியாதுன்ற மாதிரி சுதா கோங்கராவா அவர்களாக இருக்கட்டும், இல்லை ஜிவி பிரகாஷ் அவர்களாக இருக்கட்டும், ரெண்டு பேரும் கம்பைன் பண்ணி இந்த படத்தில் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஸ்லோவாக படம் போகிறத கூட தெரியாத அளவுக்கு மேனேஜ் பண்ணுறதுல ஜிவி பிரகாஷ் ரொம்பவே முயற்சி பண்ணியிருக்காரு. அது அவருடைய பிஜிஎம்ஸ்லேயே தெரியும். ஆக மொத்தத்தில் இந்த பராசக்தி திரைப்படம் நிஜமாவே ரசிகர்களை உட்கார வச்சு பார்க்கக்கூடிய திரைப்படமாக தான் பார்க்கப்படுது. ரொம்ப எட்ஜ் ஆஃப் த சீட் போய் அடுத்ததான் என்ன நடக்கும் அப்படி தான் இல்லாமல் ஸ்டோரி என்னன்றது நமக்கு ரொம்ப ஈஸியாகவே ப்ரெடிக்ட் ஆகிடும். ஆனால் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த பராசக்தி திரைப்படம் நிஜமாவே ஒரு நல்ல முயற்சி எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். படமாக பார்க்குற ஆடியன்ஸுக்குமே இந்த திரைப்படம் ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்குன்றது தான் உண்மை. இன்றைக்கி நம்மளுடைய சினிபூத்தில் பராசக்தி திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பார்த்தாச்சு. இதே மாதிரி அடுத்த எபிசோடில் சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.